எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, பழனி மலைக்கு அருகே இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி ஊரில் வாழ்ந்து மறைந்த சித்தருடைய ஜீவ சமாதியில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டு செல்வாங்க. குறிப்பாக இந்த ஆண்டு முதலாவதாக வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி என்று நடைபெற்ற சிறப்பான பூஜைகளோ அங்கு நடந்த சில சுவாரஸ்யமான அதிசய நிகழ்வுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் இந்த கணக்கன்பட்டி சித்தர் யார், இவரை வழிபடுவதால் நமக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், மேலும் இந்த கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதிக்கு சென்று வழிபட்டவங்க சொன்ன சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள் என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே இந்த சித்ரா பௌர்ணமி நாள் பார்த்திங்கன்னா 12 பௌர்ணமிகளை விட முதலாவதாக வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி என்று வழிபட்டாலே வருடம் முழுவதும் வழிபட்ட பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த நாள் பார்த்திங்கன்னா அனைத்து கோவில்களிலும் மக்களுடைய கூட்டம் அதிகமாக இருந்திருக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா பழனி மலைக்கு அருகே இருக்கக்கூடிய இந்த கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதியிலும் நேற்று பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று வெள்ளிக்கிழமையில் சிறப்பு பூஜைகளும் சிறப்பு கோமாதா பூஜையும் விசேஷ வழிபாடுகளும் தொடர்ந்து காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரையும் நடைபெற்றிருக்கு. இந்த திருநாளில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்திருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சிறப்பான முறையில் அன்னதானமும் அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்கு. இந்த சித்ரா பௌர்ணமி என்று பார்த்திங்கன்னா சென்று வழிபட்டவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே மனதுக்கு திருப்தியாக இருந்ததாகவும், மேலும் இங்கு சித்தருடைய ஜீவ சமாதிக்கு வந்து சென்றாலே ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுது. மனநிலையில் இருந்த குழப்ப நிலை நீங்கி மனதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா பல திரைப்பட பிரபலங்கள்னு அனைவருமே பார்த்திங்கன்னா இந்த சித்தருடைய ஜீவ சமாதிக்கு வந்து வழிபட்டு சென்றிருக்காங்க. மேலும் இந்த கணக்கன்பட்டி சித்தர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இவர் தாங்க ரொம்பவே மகத்தான சித்தருங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவிலில் ஒன்றுனா அது முருகன் கோவில். இந்த முருகன் கோவில்களில் 60 வீடுகளாக பிரிந்து இருக்குது. இதில் 60 வீடில் பார்த்திங்கன்னா ஒன்று தான் பழனிமலை. இந்த பழனிமலைக்கு அருகே இருக்கக்கூடிய ஊர் தாங்க கணக்கன்பட்டி. இந்த ஊரில் இருக்கக்கூடிய சித்தர் தான் கணக்கன்பட்டி சித்தருங்க. இவர் இப்போது ஜீவசமாதி அடைந்தாலும் இவர் வாழ்ந்தபோது சில அதிசயங்களை நிகழ்த்தி தான் இருக்காரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. பழனியில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குங்க இந்த கணக்கன்பட்டி ஊர். இந்த கணக்கன்பட்டியில் வாழ்ந்த சித்தரை பற்றி தெளிவான ஒரு சில விஷயங்களை சொல்ல போகிறோம். இந்த சித்தர் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தான் பிறந்திருக்காரு. இவருடைய இயற்பெயர்னா பழனிசாமி. இவர் தன்னுடைய பொது வாழ்க்கையில் அர்ப்பணித்து கொண்டு தினமுமே கடவுளுக்காக பணியாற்றி வந்திருக்காரு. இவருடைய உடல் முழுவதுமே பார்த்திங்கன்னா பச்சை நிறம் கொண்ட சட்டைனே அழுக்கான வேட்டியை மட்டும்தான் அணிந்திருப்பார். அது மட்டும் இல்லைங்க, இவர் ஒரு பெரிய மூட்டையை வச்சு கொண்டு தான் இருப்பாரா. அதனை எங்கு சென்றாலும் தூக்கி கொண்டே தாங்க போவார். அந்த மூட்டையை யாராவது தொட வந்தாங்கன்னா ரொம்ப கோபமாக கத்தி அவங்கள விரட்டி அடிச்சிடுவார். கடவுளுடைய அனுகிரகத்தால் பல்வேறு வகையான அற்புதங்களையும் நிகழ்த்திய பிறகு ஜீவசமாதி அடைந்துட்டார் தான். பழனியிலிருந்து நீங்கள் செல்லக்கூடிய வழியாக பார்த்திங்கன்னா திண்டுக்கல் நெடுஞ்சாலையில் பழனியில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குங்க. இங்கு பார்த்திங்கன்னா பழனி தாலுகாவுக்கு உட்பட்ட கணக்கன்பட்டி கிராமத்தில் தான் அழுக்கு மூட்டை சித்தருடைய சமாதி இருக்குது. இங்கு அவருடைய பக்தர்கள் வந்து அவருக்காக ஆலயம் அமைத்து வழிபட்டு வராங்க. இதுவரை பார்த்திங்கன்னா தரிசிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் இங்கு வந்து வழிபட்டு தான் போயிட்டுருக்காங்க. தினதோறும் காலை பார்த்திங்கன்னா 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு பார்த்திங்கன்னா 8 மணி வரையும் கோவிலுடைய நடை திறந்து இருக்கும். அதே போல் காலை 7 மணிக்கு இங்கு தினந்தோறும் சிறப்பு மண்டல பூஜையும் நடத்தப்படுதுங்க. மேலும் இந்த சித்தர் பார்த்திங்கன்னா எந்த நேரமுமே பரட்டை தலையோடும் அதற்கு மேலே ஒரு துண்டை வைத்துட்டு தான் தலைப்பா கட்டி இருப்பார். இவர் பழனியில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களிலும் சுற்றி திரிந்திருக்காரு.
ஆரம்பத்தில் இவரை கண்ட ஊர் பொதுமக்கள் அனைவரும் இவர் ஒரு பைத்தியன்னு கல்லால் அடித்து விரட்டிட்டாங்க. ஆனால் இவர் அழுக்கு மூட்டையே கையில் வைத்து சுற்றி வருவதனால இவரே பழனி சுற்று வட்டார பொதுமக்களும் அனைவருமே இவரை மூட்டை சுவாமின்னு அழைக்க தொடங்கிட்டாங்க. பழனியில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய மலை இருக்குது. அதில் ஒன்று பழனி முருகன் கோவிலும் மற்றொன்றுனா அது இடும்பன் கோவில். இந்த இடும்பன் கோவிலில் தான் பல வருடங்கள் வாழ்ந்து வந்திருக்காரு. பிறகு பழனி மலைக்கு அருகே இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி ஊரை சுற்றி வந்திருக்காரு. அப்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இவர் மரத்தடியில் அமைந்திருந்த போது அந்த வழியே சென்ற கார் ஒன்றை வழிமறைத்திருக்காரு. அந்த காரில் உள்ள வெளிநாட்டிலிருந்து வந்த தம்பதிகளும் தன்னுடைய மகனுக்கு வாய் பேச முடியாமல் இருந்ததால் அவங்க பழனிமலை முருகனை தரிசனம் செய்ய சென்று கொண்டிருந்தாங்க. அவங்களை தான் கணக்கன்பட்டி சித்தர் காரில் இருந்து இறங்க சொல்லியிருக்காரு. அந்த தம்பதியர்களுக்கும் என்ன செய்வதுன்னே தெரியாமல் இருந்தாங்க. பிறகு காரில் இருந்து இறங்கி வந்த பெண்மணியும் பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி சித்தர் எதிரில் இருக்கக்கூடிய கடையில் போய் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வான்னு சொன்னார். அந்த பெண்மணிக்கு வேறு வழி இல்லைங்க. ரோட்டுக்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு கடையில் பிரியாணி வாங்கி கொண்டு வந்தா. இதில் என்ன ஒரு ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணியும் அவங்க குடும்பமும் ஒரு சுத்த சைவ குடும்பத்தினருங்க. அதனால் அந்த பிரியாணியினுடைய சுவை பிடிக்காமல் மூக்கை மூடிட்டு வாங்கிட்டு வந்தா. பிறகு கணக்கன்பட்டி சித்தர் பார்த்திங்கன்னா அதை உன் பையனிடம் கொடுக்க சொல்ல அவளுக்கு வேறு வழி இல்லைங்க. உடனே பிரியாணி பொட்டலத்தை பிரித்து பார்த்தபோது தான் நடந்திருக்கு ஒரு அதிசயம். வாங்கிட்டு வந்த பிரியாணியும் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதமாக மாறிடுச்சு. இதனை கண்டு ஆச்சரியமடைந்த அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சித்தரை வணங்கிட்டு பழனிமலை முருகனை தரிசிக்க சென்று கொண்டிருந்தாங்க. அப்போது அவங்க வரக்கூடிய காருக்கு எதிரே லாரி ஒன்று வர அந்த சிறுவனும் அம்மா வண்டி வருதுன்னு கத்த இதுவரையுமே வாய் பேச முடியாமல் இருந்த சிறுவனின் குரல் கேட்டு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் மகிழ்ச்சியடைந்து மீண்டும் திரும்பி வந்து கணக்கன்பட்டி சித்தரை தரிசித்துட்டு பழனி நோக்கி சென்றிருக்காங்க. இப்படி இவர் பார்த்தீங்கன்னா நிகழ்த்திய அதிசயங்கள் பல இருக்குங்க. கணக்கன்பட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா வெகு விமர்சையாக திட்டுவதும் உண்டு. சிலரிடம் மண் வெட்டி கொடுத்து மண் தோண்ட சொல்வார். சிலரிடம் பள்ளமாக இருக்கக்கூடிய குழிகளை மூட சொல்லியிருக்காரு. சிலரிடமோ கற்களை எல்லாம் பொறுக்கி வந்து ஓரிடத்துல குவித்து போட சொல்வார். சிலரிடமோ சாக்கடை தண்ணீரை சரி செய்ய சொல்லியிருக்காரு. இப்படி பெரிய பாறாங்களை கொஞ்சம் தூரத்துக்கு புரட்டி போடவும் சொல்லியிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட மரத்தை சுற்றிவானும் சிலருக்கு அடி விழுவது கூட உண்டு. சிலரே ரத்தம் வரும் வரை கூட அடித்தது உண்டுங்க. சிலருக்கு ஏக வசனத்தில் திட்டு விழும். சில சமயம் சராமரியாக கடுமையான வார்த்தைகளும் வந்து விழுவதுண்டு. சிலரை பக்கத்திலேயே பார்த்திங்கன்னா சேர்க்க மாட்டார். அது மட்டும் இல்லை, சிலரை அருகில் அழைச்சி வைத்து கொண்டு அன்பாகவும் பேசியிருக்காரு. கருணையோடும் பார்த்துருக்காரு. சிலரிடம் போ வாங்கிட்டு போ, சிலரிடம் எனக்கு பசிக்குது சாப்பாடு வாங்கித்தான்னு கூட கேட்டிருக்காராம். வெகு சிலருக்கு அவரை தன்னை பழனிமலை முருகனாக உருமாற்றி காண்பித்ததுண்டுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலைங்க. மேலும் பல்லாயிரக்கணக்கான கர்மாவை தன் பார்வையாலே போக்கியிருக்காரு. அவர் நிகழ்த்திய அதிசயம் 1 2 அல்ல, 100க்கு மேலே புத்தகங்களே எழுதலாங்க. அவர் நிகழ்த்திய அதிசயங்களை ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம சொல்கிறோம், அதை கேட்டுக்கோங்க. அது ஒரு பெரிய பாறாங்கல் நண்பர்களோ அதை நகர்த்த போராடினாங்க. அப்போது மூட்டை சாமிங்க அவங்களை சிரித்து கொண்டே நீ வா சாமி இங்கேன்னு சரவணை அழைச்ச அவரை மட்டும் தன் அருகில் உட்கார வைத்து கொண்டாராம். மற்ற 3 பேரும் கடுமையாக போராடி கல்லை சில அடி தூரம் நகர்த்தினாங்க. அப்போது மூட்டை சாமி சரவணா சாமி எனக்கு சாப்பாடு வாங்கி கொண்டு கிறையான்னு கேட்டாராம். உடனே சரவணன் காரில் பழனிக்கு சென்று சாப்பாடு வாங்கி வந்தாராம். சாமிகள் ரசம் மோர் 2ஐயும் எடுத்து தன்னிடமிருந்து ஒரு பாட்டில் அவற்றை ஊற்றி கலைக்கு கொடுத்து குடினாராம். சரவணன் யோசித்தபடி அதை வாங்கி கொடுத்தார். எப்படி இருக்குமோன்னு பயந்தவருக்கு அந்த ரசமே கலவை தேவாமிர்தமாக இருந்திருக்கு. சுவாமிகள் கைப்பட்டதால் அதன் சுவை மாறி இருந்ததாக உணர்ந்து மெய்சிலித்து போனார். அந்த சமயத்தில் மற்ற 3 நண்பர்களோ பெரிய கல்லோடு போராடி இருந்தாங்க. அவங்க ஒருவர் எங்களை விட்டு விடுங்க மனதுக்குள்ளே நினைச்சிருந்தாங்களாம். அடுத்த நிமிடம் சுவாமிகள் சரி போதும் வாங்கன்னு அழைச்சிட்டாரு. ராஜசேகரையும் கார்த்தியையும் அந்த கல் மீது படுத்து விட்டு வர சொன்னார். அதன் பிறகு நண்பர்கள் 4 சென்னை திரும்பினாங்க. சுவாமிகள் அருளால் நண்பர்கள் 4 இந்த
போது மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வேண்டும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதிக்கு சென்று வழிபட்டு வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.